ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட ரொம்ப நாள் ஒரு ஆசை வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக டேட்டூ போடணுன்னு ஒரு ஆசை. ஸோ இந்த ஷாப்பில் தான் நான் வந்து இன்றைக்கி டேட்டூ போட்டிருந்தேன். இவர் தான் எனக்கு வந்து டேட்டூ போட்டு விட்டுருந்தாரு. ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க இவங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே உள்ள போன பிறகு நான் அவர்கிட்ட பேசிவிட்டு எனக்கு என்ன டிசைன் வேணும் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அவர் அதெல்லாமே எடிட் பண்ணி எனக்கு காமிச்சார். என்ன சைஸில் வேணும், எவ்வளோ பெருசு வேணும் எல்லாமே அவர் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணார், காமிச்சார். காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டூ போட டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து பண்ணிடுறாரு. அந்த சீட்லலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ரேப்பர் வச்சு சுற்றிடுறாரு. சுற்றிட்டு அவரோட கையும் வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு நீடலும் வந்து டேட் செக் பண்ண என்கிட்ட காட்டினாங்க. காட்டிட்டு அவரோட ஸ்டென்சிலை ரெடி பண்ணி வச்சுருக்காருலையே, அதை எடுத்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீஷியா மாதிரி ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்டென்சில் வச்சு மார்க் பண்ணி அந்த ட்ரேஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டூ போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து டேட்டூ போட்டால் ரொம்பவே பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு பட் எனக்கு அங்கே தான் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அம்மாங்கிற டேட்டூ எனக்கு அங்கே தான் போடணுன்னு எனக்கு ரொம்ப வருஷங்களாகவே ஆசை. எங்கள் அம்மா ஒத்துக்கலை இவ்வளோ நாள் போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கனால அவர்கிட்ட கேட்டுட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன், போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஸோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கள் அக்கா, என் தம்பி கூட தான் நான் போயிருந்தேன். அவங்க 2 பேருமே நீ வந்து வலி தாங்க மாட்டா, வேணாம், நீ வந்து அழ போகிற அப்படி இப்படி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் அழலை. எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது பெயின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் முடிக்கும் போது கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, எனக்கு வந்துட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். என்னால் வந்து தாங்க முடியுது. அந்தளவுக்கு அழகிற அளவுக்குலாம் எனக்கு பெயின் இல்லை. உண்மையை சொல்லணுன்னா ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஸ்மூத்தாக போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்பவே ஸ்மூத்தாக போன மாதிரி தான் இருந்தது. ஸோ அவருமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ணார். ஃபாஸ்ட்டாக தான் முடிஞ்சுது. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெயின் இருந்த மாதிரி தெரியல. வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு முடித்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு அகெயின் எங்கேயாவது கேப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பி ரீஃபில் பண்ணுறாங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு அதை கிளியர் பண்ணிடுறாங்க. கிளியர் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃபர்ஸ்ட் டேட்டூ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய அடுத்த டேட்டூக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸும் அந்த இடத்த வந்து லைட்டாக வந்து ஷேவ் பண்ணிட்டாங்க. ஷேவ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டாரு. மார்க் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இங்க் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக பெயின் இருந்தது. பட் எனக்கு கட்டை விரல்கிட்ட போட்ட அளவுக்கு இங்கே பெயின் அந்த அளவுக்கு இல்லை. ரொம்பவே வந்து எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நான் ஆசைப்பட்டது அதை எனக்கு போட்டே ஆகணும், வலிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் போனேன். எவ்வளோ வலிச்சாலும் தாங்கிக்கணுன்ட்டு. பட் எனக்கு அவ்வளோலாம் வலியே இல்லை, இதுதான் உண்மை. நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் போட்டுக்கிட்டேன். நான் கண்டிப்பாக வந்து இது எப்படி கேர் பண்ணேன், இல்லைனா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சது எப்படி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விலாகில் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டூவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டேட்டூவோட அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் நேமும் என்னோடய பாப்பா பேரும் வச்சுருந்தேன். ஸோ இந்த டிசைன் செலக்ட் பண்ணியே 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்துட்டு இதில் இந்த லாஸ்ட்டில் என் பேரும் அந்த லாஸ்ட்டில் அவர் பேரும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளார எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா வந்துட்டார். ஸோ அதனால் நான் என் பேர் எடுத்துகிட்டு அங்கே என்னோடய பாப்பா பேர் போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டேட்டூவோட அவுட்புட். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி அழகாக வந்திருந்தது. ஸோ ரொம்பவே தேங்க் பண்ணணும் நான் அவருக்கு தான், அந்த டேட்டூ போட்டவருக்கு தான். 2 டேட்டூவோட அவுட்லுக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களுக்கும் பிடிச்சிருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேட்டூ போட்ட ஸ்டுடியோட நேம், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே வந்துட்டு என் தம்பியும் போட்டிருந்தான். அவனோடதும் வந்து அவுட்புட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது. எங்கள் அம்மாவோட பேர் போட்டிருந்தான் அவன்.
ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் 2 பேருக்குமே. ரொம்ப நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.